ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொமான்டிக் பீரியடை சேர்ந்த லேக் போயட்ஸ்னால் யாருங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம் வாங்க. பிரிட்டனில் இருக்கக்கூடிய லேக் டிஸ்ட்ரிக்டான கம்பர்லேண்டை சேர்ந்த குரூப் ஆஃப் போயட்ஸை தான் நம்ம லேக் போயட்ஸ்னு சொல்கிறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சர்தே, இவங்க 3 பேர் தான் லேக் போயட்ஸ். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஓல்டர் ஆர் ஏர்லி ரொமான்டிக்ஸ்னு சொல்கிறோம். லேக் போயட்ஸுங்கிற டேர்மை ஸ்காட்டிஷ் கிரிட்டிக்கான ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி எஸ்டி கோல்ட்ரிட்ஜோடைய பயோகிராஃபியல் லிட்ரரியாங்கிற ஒர்க்கை ரிவ்யூ பண்ணும்போது 1817 எடின்பர்க் ரிவ்யூன்னு அழைக்கப்படுற பிளாக்வுட் மேகசினில் காயின் பண்ணியிருப்பார். ஸ்கூல் ஆஃப் வைனிங் அண்ட் ஹைப்போகாண்ட்ரியாக்கல் போயட்ஸ் தட் ஹாண்ட் தி லேக்ஸ்னு லேக் போயட்ஸை டெரகேட்ரி ரிமார்க் யூஸ் பண்ணி ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி எடின்பர்க் ரிவ்யூவில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். டெரகேட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இழிவுபடுத்துகிற மாதிரி, அவங்கள ரொம்பவே தரக்குறைவாக கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பார் அந்த மேகசினில். ஏஜ் ஆஃப் ரீசன் சேர்ந்த கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லேக் போயட்ஸ் அப்படிங்கிறவங்கள லேக்கர்ஸ் ஆர் வைல்டு டக்ஸ் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. லேக் போயட்ஸ் நார்மல் லாங்குவேஜ் அவங்களோட ரைட்டிங்கில் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கே ஒரு அவமதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த போயட்ஸான ஷேக்ஸ்பியர், போப், சாமுவேல் ஜான்சன் மாதிரி ரொம்பவே இன்டலெக்சுவலெல்லாம் கிடையாது. இவங்க நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்டினரி மென்னுக்காக, ரஸ்டிக் பீப்புளுக்காக தன்னோடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே எழுதுகிறாங்க. ரொமான்டிக் போயட்ஸ் ஆர் லேக் போயட்ஸ்னு அழைக்கப்படுற இந்த 3 பேருமே ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். பிரிட்டனில் இருக்கக்கூடிய பீப்புள் இவங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆச்சுங்க. ரொமான்டிக் போயட்ஸ் ஆர் லேக் போயட்ஸை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் சர்தே தான் 1813 1843 வரைக்கும் போயட் லாரியேட்டாக இருக்கிறாரு. அவருக்கு அப்புறமேட்டு அந்த பதவிக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ப்ரமோட் ஆகுறாரு. 1843 1850 வரைக்கும் அன்டில் ஹிஸ் டெத் அவர் போயட் லாரியேட்டாக இருக்கிறாரு. ஸோ ரொமான்டிக் போயட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர் தான் போயட் லாரியேட்ஸாக இருக்கிறாங்க.